அர்ஜுன விஷாத யோகமிருந்து 13வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். தலைமை தளபதியான பீஷ்ம பிதாமகர் தன் சங்கை முழக்கிய உடனே அதைத் தொடர்ந்து கௌரவப்படை முழுவதும் பயங்கரமான ஓசைகளுடன் போருக்கு தயாராகும் அதிரடி தருணம் இது. அத்தியாயம் 1 அர்ஜுன விஷாத யோகம் ஸ்லோகம் 13. ஸ்லோகம் ததா சங்காஸ்ஸ பேரியஸ்ச பணவானக கோமுகா சகசைவாபியஹன்யந்த ச சப்தஸ்துமுலோபவத் 13. வார்த்தைகளுக்கான அர்த்தம் தத மைனஸ் அதற்கு பிறகு, சங்கா இஸ்டு சன் மைனஸ் சங்குகளும், பேரிய ச மைனஸ் பேரிகைகளும் பெரிய முரசுகள், பணவ ஆனக மைனஸ் தப்பட்டைகள் தமுக்குகள், கோமுகா மைனஸ் கொம்புகள் எக்காளங்கள், சகசா ஏவ மைனஸ் ஒரே சமயத்தில், திடீரென, அபியகன்யந்த மைனஸ் முழக்கப்பட்டன, பை அதிரச் செய்யப்பட்டன, சா இஸ்டு சப்த இஸ்டு மைனஸ் அந்த ஓசையானது, துமுல அபவத் மைனஸ் பயங்கரமானதாக துமிலமாக இருந்தது. விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி வெளிப்படையான பொருள். சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் கூறுகிறான், மன்னரே, பீஷ்மரின் சங்கு முழக்கத்தை கேட்ட அடுத்த கணமே கௌரவர் படைப்பிரிவில் இருந்த பிற சங்குகள், பேரிகைகள், தமுக்குகள், தப்பட்டைகள் மற்றும் எக்காளங்கள் போன்ற அனைத்து போர் வாத்தியங்களும் ஒரே நேரத்தில் அதிரும்படி முழக்கப்பட்டன. அந்த ஒட்டுமொத்த சத்தமும் சேர்ந்து போர்க்களத்தில் ஒரு பயங்கரமான பேரொலியாக மாறியது. பீஷ்மர் கொடுத்த சமிங்கையை சிக்னல் தொடர்ந்து கௌரவர்களின் 11 அக்ரோனி படைகளும் ஆக்ரோஷமாக முழங்குகின்றன. தங்களின் ஆள்பலத்தையும் ஆயுத பலத்தையும் காட்டி எதிரிப்படையை ஆரம்பத்திலேயே மிரட்டிவிட வேண்டும் என்ற நோக்கில் இந்த மாபெரும் சத்தத்தை அவர்கள் எழுப்புகிறார்கள். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் வெளிப்புற ஆரவாரம் அவுட்டர் நாய்ஸ் பற்றிய தத்துவத்தை உணர்த்துகிறது. ஆரவாரத்தின் பின்னணி. அதர்மத்தின் பக்கம் இருப்பவர்கள் எப்போதும் தங்கள் பலத்தை நிரூபிக்க மிகப்பெரிய சத்தத்தையும் ஆரவாரத்தையும் விளம்பரத்தையும் கையாளுவார்கள். துரியோதனனின் பயத்தை மூடி மறைக்க இந்த பேரொலி கௌரவர்களுக்கு தற்காலிகமாக உதவியது. மனதின் சலசலப்பு. நம்முடைய மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் கௌரவர்கள் நமக்குள் தலைதூக்கும்போது அவை ஒரு பெரிய சலசலப்பையும் அமைதியின்மையையும் துமுல சப்தம் மனதிற்குள் உண்டாக்கும். அந்த சத்தம் நம்முடைய நிதானத்தை இழக்கச் செய்ய முயலும். இன்றைய சிந்தனை. வெளி உலகத்தில் தீய சக்திகளோ அல்லது நம் வாழ்வில் வரும் சவால்களோ எவ்வளவு பெரிய சத்தத்துடனும் ஆரவாரத்துடனும் நம்மை மிரட்டினாலும் நாம் அஞ்சத்து தேவையில்லை. ஏனென்றால் வெற்று சத்தம் மட்டுமே வெற்றியை தந்துவிடாது. அமைதியான ஆழமான தர்மத்தின் பலமே வெல்லும் என்பதை அடுத்த ஸ்லோகங்களில் பாண்டவர்கள் நிரூபிக்கப் போகிறார்கள். 14வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். கடந்த ஸ்லோகத்தில் கௌரவர்கள் எழுப்பிய பயங்கரமான பேரொலிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாண்டவர்கள் தரப்பில் இருந்து போரின் நாயகர்களான ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்களின் கம்பீரமான வருகையை அறிவிக்கும் மிக உன்னதமான ஸ்லோகம் இது. அத்தியாயம் 1 அர்ஜுன விஷாத யோகம் ஸ்லோகம் 14. ஸ்லோகம் தத ஸ்வேதர்ஹயர் யுக்தே மகதீஸ் யந்தனே ஸ்திதௌ மாதவ பாண்டவச்சைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்மது 14. வார்த்தைகளுக்கான அர்த்தம். தத மைனஸ் அதற்கு பிறகு மறுபுறத்தில், ஸ்வேதை ஹயை இஸ்ட் மைனஸ் வெண்மையான குதிரைகள், யுக்தே மைனஸ் பூட்டப்பட்ட, மகதிஸ் யந்தனே மைனஸ் பிரம்மாண்டமான தேரில், ஸ்திதௌ மைனஸ் அமர்ந்திருந்த, மாதவ மைனஸ் மாதவனும் ஸ்ரீகிருஷ்ணரும், பாண்டவ ச ஏவ மைனஸ் பாண்டுவின் மகனான அர்ஜுனனும், திவ்யௌ சங்கவ் மைனஸ் தங்களது திவ்யமான தெய்வீக சங்குகளை, பிரதத்மது மைனஸ் மிக கம்பீரமாக முழங்கினார்கள். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி வெளிப்படையான பொருள். சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் கூறுகிறான், மன்னரே, கௌரவர்களின் சத்தத்திற்கு பிறகு மறுபக்கம் 4 தூய வெண்குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தெய்வீக தேரில் அமர்ந்திருந்த மாதவனான ஸ்ரீகிருஷ்ணரும் பாண்டவனான அர்ஜுனனும் தங்களது திவ்யமான சங்குகளை எடுத்து அதிரும்படி முழங்கினார்கள். இந்த ஸ்லோகத்தில் சஞ்சயன் பயன்படுத்திய வார்த்தைகள் மிகவும் நுட்பமானவை. கௌரவர்களின் தேர் சாதாரணமானது. ஆனால் கிருஷ்ணர் அர்ஜுனன் அமர்ந்திருக்கும் தேரோ அக்னி தேவனால் அர்ஜுனனுக்கு பரிசாக அளிக்கப்பட்ட மகதிஸ்யந்தனே மாபெரும் தெய்வீகத் தேர். அதில் பூட்டப்பட்டிருக்கும் குதிரைகளும் சாதாரணமானவை அல்ல, அவை எதற்கும் அஞ்சாத வெண்குதிரைகள். ஸ்வேதேர்ஹயை நகைமுகம். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் வெற்றியின் இரகசியத்தை நமக்கு முன்கூட்டியே உணர்த்துகிறது. மாதவன் ஸ்ரீகிருஷ்ணர். மா என்றால் லக்ஷ்மி செல்வம் வெற்றி, தவன் என்றால் கணவன். அதாவது வெற்றிக்கே அதிபதியான ஸ்ரீகிருஷ்ணர் எங்கு இருக்கிறாரோ அங்குதான் வெற்றி இருக்கும். அவர் அர்ஜுனனின் தேரோட்டியாக இருக்கும்போதே
பாண்டவர்களின் வெற்றி உறுதியாகிவிட்டது. வெண்குதிரைகள் மற்றும் தேர். ஆன்மீக ரீதியாக இந்த தேர் நமது வாழ்க்கை. வெண்குதிரைகள் தூய்மையான கட்டுப்பாடான ஐம்புலன்களை குறிக்கின்றன. நமது புலன்கள் என்ற குதிரைகளின் கடிவாளத்தை விவேகம் என்னும் ஸ்ரீகிருஷ்ணரிடம் பரமாத்மாவிடம் ஒப்படைத்துவிட்டால் நம் வாழ்க்கை தேர் என்றும் அழியாத வெற்றியை நோக்கிச் செல்லும். திவ்ய சங்கு. கௌரவர்கள் சாதாரண சங்குகளை ஊதினார்கள். ஆனால் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஊதியதோ திவ்ய தெய்வீக சங்குகள். தர்மத்தின் குரல் எப்போதும் தூய்மையாகவும் கம்பீரமாகவும் இருக்கும். இன்றைய சிந்தனை: நம்மை சுற்றி எவ்வளவு பெரிய சவால்களும் எதிர்மறை சத்தங்களும் கௌரவர்களின் முரசொலி போல இருந்தாலும் நம் மனத்தேரின் கடிவாளத்தை இறை நம்பிக்கையிடமும் தர்மத்திடமும் ஒப்படைத்துவிட்டால் நாம் எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. தூய்மையான எண்ணமும் வெண்குதிரை இறைவனின் துணையும் மாதவன் இருந்தால் எந்த போரிலும் நமக்கே வெற்றி. நாளை ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் முழங்கிய அந்த தனித்துவமான தெய்வீக சங்குகளின் பெயர்களைப் பற்றி 15வது ஸ்லோகத்தில் பார்ப்போம்.